சிங்கப்பூர் சொல்றாங்க. லண்டன்ல இருந்து வந்து 100 வருஷமா பழமை வாழ்ந்தது. வித்தியாசமாக மில்லியன் ஒரு காலத்தில் இந்த ஊர் குட்டி சிங்கப்பூராக இருந்த இடமாம். அது மட்டுமல்ல, 100வது பரம்பரையாக இந்த திருவிழா செய்கின்றார்களாம். அது மட்டுமல்ல, இந்த ஆலயத்தில் தான் முதலாக அன்னதானம் கொடுத்தது அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆலயத்தில் இரவில் சப்பர திருவிழா எப்படி இடம்பெற்றது என்கின்றதான் இந்த ஒரு காணொளி. இன்றைய தினம் சப்பர திருவிழா. சப்பரத்திலே இன்றைய தினம் எம்பெருமான் வெளிவீதி உலா வருவார். அதற்காக சப்பரத்தை ஆலய அடியவர்கள் எப்படி தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பிரம்மாண்டமான அந்த முத்து சப்பரத்தை ஆலயத்துக்கு முன்னாலே பாருங்கள் எப்படி தயார்படுத்துகிறார்கள் என்று சொல்லி. அது மட்டுமல்ல, எம்பெருமான் முத்து சப்பரத்தில் ஏறியதும் மின் ஒளியிலாலே இந்த முத்துச்சப்பரம் ஒளிரும். அதிலே எம்பெருமானுடைய அந்த சாத்துப்படி அலங்கார வேலைப்பாடுகள். அது மட்டுமல்ல, அடியவர்கள் அதை வெளியிலே கொண்டு வரும்போது இந்த முத்துச்சம்பரம் ஒளிர்கின்ற பொழுது எப்படி இருக்கும் என்றெல்லாம் நாங்கள் பார்க்க போகின்றோம். நாங்கள் நிற்கின்ற இடம் வட்டுக்கோட்டை துணவி தேவிண்டாய் பிராய் முருகமூர்த்தி தேவஸ்தானத்தில் நிற்கிறோம். இப்பொழுது ஆலயத்துக்குள்ளே அங்கே வசந்த மண்டப பூஜைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஊர் வட்டுக்கோட்டை கிராமம் அந்த நாளையில் ஆதியில இருந்து இது ஒரு பெரிய கிராமம். இங்கே படித்தாக்கள் செல்வந்தர்கள் வாழ்ந்த இடம். இது துணவியூர் என்று சொல்றது இல்லையெல்லாம் செல்வந்தர்கள் வாழ்ந்த இடம். இந்த ஆலயத்துக்கு பல நூற்றாண்டு காலம் வாழ்ந்த இந்த ஆலயம் இது மணியாரன் கோயில் என்று அழைக்கிறது. முன்னம் இதுக்கு பேர் மணியாரன் கோயில். பாருங்கள், மின்னொளியிலே இந்த வட்டுக்கோட்டை துணவி என்கின்ற இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆலயத்துக்குள்ளே செல்ல போகின்றோம். வித்தியாசமாக இந்த ஊரில் சப்பர திருவிழா இடம்பெறும். அந்த சப்பர திருவிழாவையும் முற்று முழுதாக நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த கிராமம் துணவி என்ற கிராமம். வட்டுக்கோட்டையில துணவி என்ற ஒரு சிறு கிராமம். இந்த குட்டி சிங்கப்பூர் சொல்றாங்க. ஏனென்றால் இல்ல செல்வந்தர்கள் எல்லாம் வாழ்ந்த இடம். சியாமன் மணியம் குட்டி சிங்கப்பூர் என்று சொல்றோம் இந்த கிராமத்தை அழைக்கிறது. அந்த இந்த கோயில் முக்கியம். அந்த நாளையில இந்த கோயிலில் தான் முதல் இந்த கிராமத்தில் அன்னதானம் கொடுபட்ட ஒரே ஒரு கோயில் இந்த கோயில் தான். அன்னதானம் நடந்தது அந்த நாளையில இருந்து இந்த கோயிலில் மட்டும்தான். இதுக்கு பிறகுதான் மற்ற கோயிலில் அன்னதானம் கொடுக்குற முறை வந்தது. தேவிண்டாய் பிராய் முருகமூர்த்தி தேவஸ்தானம். இப்பொழுது ஆலயத்துக்குள்ள நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். அங்கே வசந்த மண்டப பூஜைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மற்ற இந்த முருகன் ஒரு புதுமையான முருகன், மிக அற்புதமான ஒரு முருகன். இது பரம்பரையா எல்லாரும் எத்தனையோ வருஷமா திருவிழா செய்து கொண்டு வருகிறேன். தொடர்ந்து அவையின் வம்சாவளி செய்து கொண்டு வருகிறது. திருவிழா தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மற்றது இந்த கோயிலுக்கு சுற்றவர கணக்கு காணிகள் இருக்கு, கணக்கு சொத்துக்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு, நெற்காணிகள் இருக்கு, எல்லாம் இந்த ஆலயத்துக்கு ஞாபகமான சொத்துகள் எல்லாம் இருக்கு. இது ஒரு பெரிய பரப்பளவு உள்ள விஸ்தீரணத்தில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு அந்த நாளையில. அங்கே வள்ளி தெய்வானை சமேதராக இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு பஞ்சாராத்தி தீபங்கள் காட்டுகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். 2026ஆம் ஆண்டு சப்பர திருவிழா இப்பொழுது தனிப்பட்ட ஆக்கள் இந்த கோயிலாரத்தை இருந்த மணியாரன் பரம்பரையால் வந்த கோவில் அவைன்ற பரம்பரையால் தான் இது நிர்வகிக்கப்பட்டு வந்தது. அவைன்ற கோயில் இப்போவும் அந்த தனிப்பட்ட ஆக்களுடைய செல்வாக்கால் தான் நிர்வாகம் இருந்தாலும் தனிப்பட்ட தீர்மானங்கள் எடுத்து தான் இங்கே எல்லாம் நடக்கும். மற்றது இதுக்கண்ட ஒரு சில விதிமுறைகள் இருக்கு, அதன்படி தான் இந்த கோயிலில் கிரிகள் எல்லாம் நடக்கிறது. அதான் இங்கே இருக்க தனிச்சிறப்பு.
வட்டுக்கோட்டை துணவி தேவிண்ட பிராய் முருகமூர்த்தி தேவஸ்தானத்துக்கு உள்ளே வந்து நிற்கிறோம். இந்த மயில் வாகனத்தை பாருங்கள், மிக பிரம்மாண்டமான மயில் வாகனம். அது மட்டுமல்ல, இப்படி கிராமங்களுக்குள்ளே ஏராளமான ஆலயங்கள் இருக்கிறது. அதிலும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த முருகன் ஆலயத்துக்குள்ள எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே முருகப்பெருமான் மூலஸ்தானத்திலே வீட்டிலிருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். என்னும் சற்று நேரத்தில் வசந்த மண்டபத்திலிருந்து எம்பெருமான் வெளியிலே வர இருக்கின்றார். அந்த அற்புதமான காட்சியை பார்க்க நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். 29ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு சரியாக 8 மணிக்கு வசந்த மண்டபத்திலிருந்து விநாயக பெருமான் வெளிவீதி உலா வருகின்ற அந்த அற்புதமான காட்சியும் ஏனைய சுவாமிகளும் ஒவ்வொன்றாக வெளியிலே வருகின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எம்பெருமான் முருகப்பெருமான் இப்பொழுது உள்வீதி உலா வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கோயில் முன்ன பார்த்தவர் ரவுநாதர் என்று பெயர். அவருடைய தகப்பனார் பரம்பரையில் தான் வந்தது. அவர் மணியகாரன் பரம்பரை என்று சொல்றார். அவர்கள்லாம் இதை உருவாக்கி இந்த கோயிலை ஸ்தாபித்து விட்டவர்கள். இப்பொழுது ஆலயத்தினுடைய உள்வீதியிலே தெற்கு பிரகாரத்திலே தவில் நாதஸ்வர இசைகள் முழங்கிக் கொண்டிருக்கிறது. சிவஸ்ரீ உமா ரமண சிவாச்சாரியார் இந்த ஆலயத்தினுடைய பிரதம குரு ஆவார். அவரிடம் இந்த ஆலயம் தொடர்பான வரலாறுகள் பற்றி கேட்கப் போகின்றோம். வணக்கம். இந்த முருகமூர்த்தி முருகப்பெருமான் ஆலயம், இதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக. இது எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது, இந்த ஆலயம் தோன்றியது எப்போது, இதனுடைய வரலாறுகள் தொடர்பாக. எல்லோருக்கும் வணக்கம். இந்த முருகப்பெருமானுடைய ஆலயம் பல நூற்றாண்டுகளை கடந்தது. ஆலயத்தினுடைய மேற்கு பிரகாரம் இப்பொழுது மேற்கு பிரகாரத்தை கடந்து சுவாமி உள்வீதி உலா செல்கின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். மதிப்புக்குரிய திரு தில்லைநாதன் அவர்கள் இப்பொழுது இந்த ஆலயத்தினுடைய ஸ்தாபித வம்சத்திலே இருந்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். உயர்ந்து நிற்கும் அந்த ராஜகோபுரம் இரவிலே மின் விளக்கு ஒளிகளாலே அங்கே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ஆலயத்தினுடைய தெற்கு பிரகாரம் வெளிவீதியிலே நிற்கிறோம். இப்பொழுது எம்பெருமான் உள்வீதியிலே தெற்பிரகாரத்தை கடந்து செல்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த வருடம் தை மாதம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன் முன்பதாக 2004ஆம் ஆண்டு நடைபெற்றது. இது பல நூற்றாண்டை சார்ந்த ஆலயம். இயற்கையான பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் வயல்களும் காணிகளும் இந்த உரித்தோடு இந்த ஆலயம் பராமரிக்கப்பட்டு இந்த வட்டுக்கோட்டை பகுதியிலே இருந்த மிகவும் பிரபலமானவர்கள் இந்த ஆலயத்தை உருவகித்து வட்டுக்கோட்டை பகுதியிலே முதலில் கொடியேற்றம் நடைபெற்ற ஆலயமாகவும் இது கருதப்படுகிறது. இந்த முருகனுக்கு கொட்டடி முருகன் என்றும் ஒரு பெயர் அழைக்கப்படுகிறது. தவிண்டப்பிராய் வள்ளி தெய்வயானை அம்பிகையோடு இருக்கின்ற முருகப்பெருமான் ஆலய மண்டபத்தினுள்ளே சென்று பார்த்தால் அங்கே கந்தசுவாமி என்று கல்வெட்டிலே பதிக்கப்பட்டிருக்கின்றது. மிகவும் பழமை வாய்ந்தது. இந்த சிவரிலே நீரோடுகின்ற கல்லுகளாலே செய்யப்பட்டது. இந்த இடமெல்லாம் இந்த வருடம் மண்டபங்கள் புதுப்பிக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கின்றது.
முற்காலத்திலே அழகாக அந்த பெட்ரோல் மேக்ஸ் லாம்பு அதை ஏற்றுவதற்காக மரங்களினாலே செய்யப்பட்ட தூண்கள் அமைக்கப்பட்டு அரண்மனை போல முத்துக்குமாரனுக்கு அழகான மண்டபம் அமைக்கப்பட்டு ஆங்காங்கே அந்த கொக்கிகள் எல்லாம் கழுவப்பட்டு அழகாக இரவு பகல் உற்சவங்கள் சிறப்பாக நடைபெறும். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து இப்பொழுது இந்த வருடம் அழகான சீர்திருத்தங்களோடு புனரமைக்கப்பட்டு ஆலயம் விஸ்தாரப்படுத்தப்பட்டு மிகவும் அழகான முறையிலே கும்பாபிஷேகம் நடைபெற்று இந்த வருட மகோத்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உள்வீதி உலா வந்து வசந்த மண்டபத்திற்கு முன்னாலே பூஜைகள் இடம்பெற்ற பிறகு ஆலயத்தினுடைய கோபுரத்துக்கு கீழே தேங்காய்கள் உடைத்து இப்பொழுது எம்பெருமான் முத்து சப்பரத்தில் ஏறுவதற்காக வெளிவீதி உலா வந்து கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த கிராமத்திலே மிக பழமை வாய்ந்ததும் புராதனமானதும் பல புகழ் அற்புதங்கள் நிறைந்ததுமாக கருதப்படுகின்ற இந்த முருகப்பெருமானுடைய மகோற்சவ காலங்களில் எல்லோரும் தரிசித்து இறையொருள் பெறுவதோடு முருகப்பெருமானுடைய பெருங்கருணை எல்லோருக்கும் கிடைக்க பிரார்த்தித்து இன்றைய தினம் சப்பர உற்சவம் தவிண்டப்பிராய் முருகமூர்த்தியாரினுடைய முத்து சப்பரம் அங்கே மின் ஒளியினாலே ஒளிர்கின்ற அற்புதமான காட்சியும் அங்கே ராஜ கோபுரமும் மின் ஒளியினாலே ஒளிர்கின்ற காட்சியினையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அங்கே முத்து சப்பரத்திலே இன்னும் சற்று நேரத்திலே எம்பெருமான் ஏறுவதற்கு முன்னால் அங்கே ஆலய பிரதம குருக்களால் பூஜைகள் அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்கே முருகனுடைய செங்கோலும் மணி ஓசையும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த செங்கோலை பார்த்து கொண்டிருக்கின்றோம். நான்கு புறமும் இங்கே அரசடி விநாயகப் பெருமான், இங்காலே விநாயகப் பெருமான், நாகதம்பரான், அங்காலே சிவபெருமான், அங்காலே பத்திரகாளியம்மன் ஆலயம் என்று ஒரு 7 கோயில்கள் சூழ நடுவிலே இருக்கின்றார். ஆகவே இந்த முருகப்பெருமான் எல்லோருக்கும் பெருங்கருணை புரிய பிரார்த்தித்து அமைகிறோம். நம பார்வதி பதரே. இன்றைய நாள் திருவிழா உபயகாரர்களுக்கு அங்கே ஆலய பிரதம குரு அவர்கள் ஆசீர்வாதம் வழங்குகின்ற காட்சியும் அங்கே பூஜை முடிந்ததுக்கு பிறகு காளாஞ்சி வழங்குகின்ற காட்சியினையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பூஜை முடியவில்லை. அந்த முத்துச்சப்பரத்துக்கு முன்னாலே இருக்கின்ற ஆரம்ப பூஜைகள் முடிந்ததுக்கு எப்பொழுதும் எல்லா ஆலயத்திலையும் சுவாமியார் சப்பை ரதத்தில் ஏறுவதற்கு முதல் ஒரு பூஜைகள் வந்து இடம்பெறும். அப்பொழுது விழா உபயகாரர்களுக்கு காளாஞ்சி வழங்குவார்கள். பாருங்கள், இன்னும் சற்று நேரத்திலே எம்பெருமான் முத்து சப்பரத்திலே ஏற இருக்கிறார். வணக்கம். வணக்கம். இன்றைய நாள் திருவிழா 9ஆம் நாள் திருவிழா. முதல்ல சொல்லுங்க, நீங்கள் உள்ளூரா வெளியூரா எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? உங்களுடைய சிறிய அனுபவம். வட்டுக்கோட்டான், லண்டன்லேருந்து வந்திருக்கேன். நீங்கள்? இதில் இங்கே தான். இவர் கொழும்புலேருந்து வந்திருக்கார். இவரும் வட்டுக்கோட்டான். உங்களோட ஊர் வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு சிங்கப்பூர், நிறைய சிவந்தர்கள் வாழ்ந்த ஊர். இந்த ஊரில் வந்து இந்த திருவிழா வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஒரு சில விடயங்களை எங்களோட பகிர முடியுமா? இந்த திருவிழாவை 9ஆம் நாள் திருவிழாவையும் இந்த உங்களுடைய ஆரம்ப காலத்தில் நீங்கள் இருந்து போன அந்த ஞாபகங்கள். எங்களோட அப்பாண்ட காலத்துலேருந்து செய்து கொண்டிருக்கிறோம் சப்பர திருவிழா. அப்பா வந்து அப்பா கூட செய்துடுறேன். முதலிலே விநாயக பெருமான் ஏறியதுக்கு பிறகு அங்கே எம்பெருமான் முருகப்பெருமான் முத்து சப்பரத்திலே மிடுக்காக ஏறுகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். முத்து சப்பரத்திலே எம்பெருமான் இன்றைய தினம் எழுந்தருள் இருக்கிற அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைய நாளிலே எம்பெருமானினுடைய அந்த சாத்துப்படி அலங்கார வேலைப்பாடுகள் ஒவ்வொன்றும் அற்புதமான அந்த வேலைப்பாடுகள் என்று சொல்ல வேண்டும்.
வண்ணமயமான மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட இன்றைய நாள் எம்பெருமான் வெளிவீதி உலா வந்திருக்கின்றார். வள்ளி தெய்வானை சமேதராக எம்பெருமான் அங்கே வேலுடன் காட்சியிருக்கின்ற அற்புதமான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். வடக்கயிறு அங்கே பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்ற காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே முருகப்பெருமானுக்குரிய அந்த கட்டியம் கூறுகின்ற காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். எம்பெருமான் அங்கே முத்து சப்பரத்திலே ஏறிய பின் வெளிவீதி உலா வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது இப்போ 100 வருஷமாக செய்கிறோம் நாங்கள். அப்பா பாண்டியா 100 வருஷமாக திருவிழா செய்யும். 100 வருஷம் வருது. இரவிலே இந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாருங்கள், கிராமங்களுக்குள்ளே எப்படி திருவிழா இடம்பெறும் என்கின்றதை நாங்கள் முக்கியமாக அவதானித்து கொண்டிருக்கின்றோம். இந்த இரவு பொழுதிலே சப்பரதத்திலே எம்பெருமான் ஏறி இருக்கின்றார். அதுவும் முத்துச்சப்பரம். இப்பொழுது மெதுவாக அங்கே தெற்கு நோக்கி திரும்புகின்ற அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்பாண்டு பேர் வந்து இளையதம்பி யோகநாதன். அவர் வந்து ஓவர்சீராக இருந்தவர். கேகோல், ரொம்ப கேகோல் என்ற அந்த இடத்துல இருந்தவர். அப்போ அந்த காலத்தில் அங்கேருந்து காரில் அரிசிகள் எல்லாம் வந்து முதல் என்னதானம் நாங்கள் அப்படி 100 வருஷமாக நாங்கள் திருவிழா செய்தோம். அப்பா அப்பா இல்லை 100 வருஷம். ஒரு வருஷம் மாறினீங்களா? இல்லை இந்த வருஷம் தான் முதல் தரணும். இப்போ நாங்களே இப்போ 45 வருஷம் செய்கிறோம் திருவிழா. பெரிய ஒரு வரலாறு கொண்ட ஒரு இடத்துல தொடர்ந்து செய்கிறீங்க. அது பெரிய ஒரு சவால் இந்த காலத்தில். இதே மாதிரி திருவிழாக்கள் விடுபட்டு கொண்டு போது நீங்கள் என்ன இருந்தாலும் அந்த மற்றோடு செய்வீங்க. நீங்கள் சொந்த ஊரில் இருக்கிறீங்களா எல்லாரும்? நீங்கள் எல்லாரும் சொந்த ஊரில்? இவர் வந்து அண்ணா, இவர் வந்து எங்களோட ஒன்று மச்சான் தான். நீங்கள் என்ன இருக்கீங்க? பட்டுக்கோட்டை. எல்லாம் பட்டுக்கோட்டை.
கப்பல் பாட்டுடன் உள்ளே சென்று எம்பெருமான் அங்கே பஞ்சாராத்தி தீபம் காட்டுகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அனைத்தும் இங்கே வந்து வித்தியாசமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்திலையும் இப்படி நான் பார்த்ததில்லை. அழைத்து வர தயார். இப்பொழுது மீண்டும் எம்பெருமான் வசந்த மண்டபத்திலிருந்து வெளியிலே வருகின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏனையா வெளியில சுவாமியை திருப்பியும் கொண்டு வரணும். ஆர்வம் சுவாமி தான் பேருக்கு வரணும். இவரை வச்சுட்டு அவரை கொண்டுறோம். அப்போ கொண்டு வர போயிடும். ஆறுமுக சாமி இனி வரப்போறார். இப்பொழுது வள்ளி தெய்வானை சமயராக இருக்கின்ற சுவாமியை வந்து கொண்டு செல்கின்றார்கள். அங்கே வந்து கதவு வந்து சாத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது எம்பெருமான் வந்துவிட்டார். அங்கே கதவு திறக்கப்பட்டு பஞ்சாராத்தி தீபம் காட்டுகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆறுமுக சாமியார் அங்கே பக்தி பூர்வமாக காட்சி தருகின்ற காட்சி. சண்முக பெருமான் இப்பொழுது உள்ளே செல்ல தேரிலே எழுந்தருளி வர இருக்கும் ஆறுமுக சாமியார் இப்பொழுது வெளியிலே வர இருக்கின்றார். ஏனைய ஆலயங்களில் நான் சப்பரத்திலே சுவாமி உள்ளே சென்றதும் சென்று விடுவேன். ஆனால் இந்த ஆலயத்திலே நிற்கின்றேன். நான் இது முதல் முறையாக பார்க்கின்றேன். அதனால் எனக்கு இது முதல் முறை. அற்புத தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஆறுமுக சுவாமியாருக்கு பஞ்சாராத்தி தீபம் காட்டப்பட்டு அங்கே சப்பரத்திலே வந்த சுவாமியார் அங்கே உள்ளே சென்று விட்டார். ஆரம்ப காலத்தில் ஆலயங்களில் இப்படியான முறைகள் இருந்ததாம். இப்பொழுது பல முறைகள் அற்று போய்விட்டது என்று சொல்லி ஆலய குருக்கள் என்னிடம் தெரிவித்திருந்தார். அவரிடம் இது தொடர்பாக நான் கேட்க இருக்கிறேன். ஆறுமுக சாமியார் இப்பொழுது உள்ளே சென்று விட்டார். பார்த்தீங்கன்னு சொன்னால் திரை வந்து மூடப்படவில்லை. இது தொடர்பாக வந்து ஆலய குருக்களிடம் கேட்க வேண்டும் என்ற ஆசை. அஜோஹரா. இன்றைய திருவிழா உபயோகாரர்கள் அந்த தெப்பையை கழட்டி வைக்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். குருநார்கள் 100வது பரம்பரையாக இதை செய்கிறார்களாம். ஸோ எனக்கே அது புல்லரித்து விட்டது. சாதாரண விஷயமில்லை. 100வது பரம்பரையாக தொடர்ச்சியாக செய்வது என்பது சாதாரண விடயமில்லை. திருவிழா உபயோகாரர்களுக்கு மாலை போட்டு காளாஞ்சி கொடுப்பார்கள். அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதன் பின்னர் இவர்கள் ஆலயத்தை சுற்றி வழிபடுவார்கள். எடுத்தாச்சு.
முருகப்பெருமானுடைய இந்த மகோற்சவ வேளையில் நாளைய தினம் காலை ரதோற்சவம் நடைபெற இருப்பதனாலே இவ்வளவு நாளும் காட்சி தந்து கொண்டிருந்த சிங்காரபீரனாகிய முத்துக்குமார பெருமான் இன்றைய தினம் இப்பொழுது சப்பரோற்சவத்திலிருந்து அவரோகணித்து அவருடைய சண்முகருடைய இடத்திற்கு சென்று முருகப்பெருமான் 6 முகங்களோடு தோற்றுவித்தவராக இங்கே இந்த வருடத்தில் ஒரு நாள் சிறப்பாக இந்த 6 முகப்பெருமானுடைய விழா நாளைய தினம் ரதத்திலே எழுந்தருள இருக்கிறார். ஆகவே ஆலயத்தில் கும்பாபிஷேக தினம் மற்ற ஏனைய ரதோற்சவத்திற்கு மாத்திரம் இந்த 6 முகப்பெருமான் எழுந்தருளுகிறார். 6 முகங்களோடு கருணை கொண்டவராக நாளைய தினம் திருரதத்திலே அறியாமை என்பதை அழிப்பதற்காக அந்த அக்னி ரூப தத்துவத்தை காண்பிப்பதற்காக சிவந்த ஆடைகளோடு சென்று மீண்டும் அவரோகணிக்கின்ற பொழுது எங்களுடைய மாயைகள் எல்லாம் அழித்தவனாக தாய் குழந்தையை பார்ப்பது போல கருணை கொண்டவனாக பச்சை உடை உடுத்தி பச்சை நிறம் கருணையை குறிப்பது மழை என்கின்ற கருணையை பொழிந்து ரதத்திலிருந்து இங்கே இறக்கி கொண்டு வரப்படும். ஆகவே ஆறுமுகப் பெருமான் 6 விதமான குணங்களையும் சக்திகளையும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரக அநாகத விசுக்தி ஆக்ஞா என்கின்ற சக்கரங்களில் ஞான ரூபமாக இருக்கின்றவன் பிரணவ சக்தியை உரைத்தவன் அந்த முருகப்பெருமான் இன்றைய தினம் இப்பொழுது வசந்த மண்டபத்திலே 6 முகப்பெருமானாக எழுந்தருளி இருக்கிறார். நாளைய தினம் திரு ரதம் நடைபெறும். அனைவரும் தரிசித்து இறையுருள் பெறுவோமாக. மற்ற இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நான் ஏனைய ஆலயங்களில் பார்த்ததில்லை. இது இப்படி எல்லா ஆலயத்திலையும் செய்கிறவையோயா? பல ஆலயங்களில் நீண்ட காலமாக நடைபெறும் நிகழ்வு. நன்றி. நான் முதல் முறை பார்க்குறேன். நன்றி. யாராவது வேறு ஆலயங்களில் இப்படி பார்த்துருந்தால் எனக்கு மறக்காமல் கீழே கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அங்கே மூலவருக்கு பூஜைகள் பெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஆலயத்தில் நீங்கள் ஒரு தர்மகர்த்தாவாக இருக்கின்றீர்கள். இந்த ஆலயம் பற்றி ஒரு சில விடயங்கள் நீங்கள் பார்த்த பார்வைகள். இப்போ ஒரு பரம்பரை 100 வருஷமாகவே திருவிழா செய்கின்றது. அதே போல் இதுக்கென்று பல முறைகள் இருக்கிறது. உங்களுடைய ஆலயத்தில் முருகப்பெருமானுக்கு ஆலய குருக்கள் பூசை செய்கின்றதாக இருக்கட்டும், சுவாமியை வெளியிலே கொண்டு வருவதாக இருக்கட்டும், எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறது. உங்களோட பார்வையில் எப்படி இருக்குது அந்த காலம் இந்த காலம்? அது மட்டுமல்ல, இந்த ஆலயம் தொடர்பான ஒரு சில விடயங்களை எங்களோட பயந்து விடுங்க. நீங்கள் எத்தனையாவது பரம்பரையாக இதை செய்கிறீங்கன்னு சொல்லிவிடுங்க. அப்படி அவ்வளவு டீட்டெயிலாக எனக்கு சொல்ல தெரியாது. அப்படியும் நான் 4வது பரம்பரையாக இருக்கலாம். 4வது பரம்பரையாக இருக்கலாம். இது எங்களோட கோயில் 200 வருஷத்துக்கு மேலே. அது ஆணித்தரமாக சொல்லலாம். எங்களோட பள்ளிக்கூடம் நாங்கள் 2023 200வது வருஷம் கொண்டாடினாங்க. பள்ளிக்கூடம் வர முதலே கோயில் இருக்குதுன்றது தான் அந்த உண்மை. நாங்கள் அறியத்தக்கனே 1972ஆம் ஆண்டு 1வது கும்பாபிஷேகம் நாங்கள் பார்த்த. நாங்கள் 2வது கும்பாபிஷேகம் 84, 3வது கும்பாபிஷேகம் நாங்கள் செய்ய இந்த நாட்டு பிரச்சனைகள் 2004 போச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் எடுத்த கும்பாபிஷேகம் இந்த வருஷம். அதுவும் நாங்கள் போன வருஷம் செய்திருக்கணும். ஒரு சில பிரச்சனைகளால் எங்களுக்கு செய்ய முடியலை. இப்போ இந்த வருஷ கும்பாபிஷேகத்தில் இந்த கோயிலுக்கு ஒரு புது அமைப்பு கொண்டு வந்தது. கோயில் அப்படியே நாங்கள் மாற்றி எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு நடைமுறை வந்தது. அப்போ கோயில் இருந்த மாதிரியும் இப்போவும் எவ்வளவோ வித்தியாசம். எல்லாமே நல்லா நடக்குது. விஷயங்கள் சந்தோஷமாக இருக்குது. மற்றபடி டீட்டெயிலாக சொல்கிறேன்னு சொன்னால் இதில் கொஞ்சம் ஓடி பார்த்து திரிகிறது இங்கே சபா மாஸ்டர். அவருக்கு தான் இதில் கொஞ்சம் கூட சொல்லல. ஒரு சில பேரை உங்களோட ஆலயம் தொடர்பாக எல்லாம் கேட்டிருக்கிறேன். நீங்கள் இந்த ஊரா? நான் பட்டுக்கோட்டை தான். நாங்கள் ஜப்னாவாடி ஜடி. ஆமாம், நான் கூட இருக்கிறது. நான் கொழும்புலான் இருக்கிறது. நான் போவேன். ஆமாம், இங்கே அலுவலர்கள் பார்க்குறது இவர் சபா மாஸ்டர் தான். அதோட எங்களுக்கு ஒரு கமிட்டி ஒன்று இருக்குது. அவையோட உதவியோட நாங்கள் இதில் செய்து கொண்டு போகிறோம். நாங்கள் ஒரு 40 மில்லியன் சேர்த்துத்தான் இந்த பெரிய ஒரு வேலையை செய்து முடிச்சோம் நாங்கள். ஆமாம், கும்பாபிஷேகத்தை கும்பாபிஷேகம் 40 லட்சம். 40 லட்சம். ஆமாம். நன்றி. உங்களை சந்திச்சது சந்தோஷம். நன்றி மக்களே. அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்களுடன் இப்படி வித்தியாசமாக கிராமத்துக்கு பயணிக்க போகிறேன். கிராமத்தில் இப்படி திருவிழா இடம்பெறுது என்று உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அது மட்டுமல்ல, இப்படியான ஆலயங்கள் எங்கேயாவது இருந்தால் எனக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். நிச்சயமாக உங்களுடைய ஊர்களையும் பேசுவதற்காக காணொலி எடுப்பதற்காக காத்திருக்கிறேன். நன்றி.